ரஷ்யா ஒரு முறை தன் சொந்த வீரர்களை காப்பாற்ற மறுத்தது தெரியுமா? ஆகஸ்ட் 2000 பாரண்ட்ஸ் கடலின் அடியில் ஒரு அணுமூழ்க படகு கிடந்தது. அதன் பெயர் குர்ஸ்க். உள்ளே 23 வீரர்கள் உயிரோடு இருந்தார்கள். அவர்கள் கதவை தட்டினார்கள், காத்திருந்தார்கள், நம்பிக்கையோடு இருந்தார்கள். நார்வேயும் பிரிட்டனும் உடனே உதவி கேட்டன. அவர்களிடம் சரியான கப்பல்கள் இருந்தன. அந்த வீரர்களை காப்பாற்ற முடியும் என்று சொன்னார்கள். ரஷ்யா இல்லை என்று சொன்னது. 5 நாட்கள் கடந்தன. உலகுக்கு ரஷ்யா சொன்னது, நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று. ஆனால் உள்ளே என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. பின்னர் உடல்கள் மீட்கப்பட்டன. கேப்டன் லெப்டினன்ட் கொலேஸ்னிகோவ் என்ற அதிகாரியின் கையில் ஒரு கடிதம் கிடைத்தது. அதில் எழுதியிருந்தது, வெடிப்பு நடந்து 3 மணி நேரம் கழித்தும் 23 பேர் உயிரோடு இருக்கிறோம் என்று. ரஷ்யா அவர்கள் இறந்துவிட்டார்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் இன்னும் எழுதி கொண்டிருந்தார்கள். அரசியல் முடிவுகள் 23 உயிர்களை விழுங்கின.